ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். இந்த வீடியோ நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு டீமை பற்றின ஒரு அப்டேட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாயிரத்தி 18 ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்மித்தும் வார்னரும் பால் டேம்பரிங் இஷ்யூவில் மாட்டினதுனால போன ஐபிஎல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடாமையே போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஐபிஎல்ல மறுபடியும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ வந்து எல்லா ஃபேன்ஸுக்கு நடுவிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து வழக்கம் போல அவங்களோட ஃப்ரான்ச்சைசி அவங்களோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்படுவாங்களா இல்லை செயல்பட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வந்து இப்போ எழுந்திருக்கு. அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற விதமாக நாங்கள் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 பாயிண்ட்டை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு அசம்ஷன், எங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து டேவிட் வார்னரும் அதே மாதிரி ஸ்மித்தும் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் வந்து தடைக்காலம்ன்றது எப்போ முடியுதுன்னா, ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களோட தடைக்காலம் முடியுது. இதனால வந்து அவங்களோட ஃப்ரான்ச்சைசிக்காக இனிஷியலாக ஒரு 1-2 மேட்ச் விளையாட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும். அதனால வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கும், அவங்க கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்க தரும், 1-2 மேட்ச் தானே அதுக்கப்புறம் வந்து கேப்டன்ஷிப் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரோட பேர் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப் டீமில் இடம் பெறும். அப்படி வந்து இவங்க ரெண்டு பேரோட பேரும் இடம் பெற்றா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கெலாம் வந்து அந்த டீம் தகுதி அடைஞ்சிச்சுன்னா பிளே ஆஃப்ஸ்லாம் வந்து இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால வந்து இவங்க வந்து எப்படியும் ஐபிஎல்லோட பாதி சீசனுக்கு மேலே கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அவங்களோட நாட்டுக்கு திரும்பிடுவாங்க. அப்படி பார்த்தோன்னா எந்தவித ஒரு டீமும் வந்து ஒரு டீமுக்காக வந்து 2 கேப்டன் 3 கேப்டன்லாம் வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாக இருக்கும் டேவிட் வார்னரும் ஸ்மித்தும் கேப்டன்ஷிப் பண்ணாததுக்கு. தேர்டு பாயிண்ட் என்ன, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து ரொம்ப லாஜிக்காக யோசிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து போன வருஷம் இந்த தடைக்காலம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பிளேயர்ஸும் வந்து ஐபிஎல் விளையாடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இன்னமும் வந்து அவங்களுக்கான தடைக்காலம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்துக்கு 2020 தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை வந்து நம்மளோட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து டேவிட் வார்னர் லைஃப் லாங்க்கு கேப்டன்ஷிப்பே பண்ண முடியாது, ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து கேப்டன் ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்து போட்டு இருந்தாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால இவங்க ஐபிஎல்ல கேப்டன்ஷிப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல வருது. சரி ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி இந்த ராஜஸ்தான் டீமுக்கும் ஹைதராபாத் டீமுக்கும் யார் கேப்டனாக இருப்பாங்க? வில்லியம்சன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜிங்கே ரஹானே இவங்களே கேப்டனாக தொடருவாங்களா? அப்படி இல்லைனா வந்து ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் மறுபடியும் கேப்டனாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் கேப்டனாக இருந்தால் நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.